ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற மாதிரி சைட் டிஷ் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இதே மாதிரி இந்த சேனலில் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு, சீரகம், சோம்பு எல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 4 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக. அதை போட்டு அதை வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா போட்டு ஃபுல்லாக நல்லா வதக்கிக்கணும். அதை நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் ஃபுல்லாக நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் அதாவது வாசனை போகிற வரைக்கும் ஃபுல்லாக நல்லா வதக்கிக்கிட்டு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு வந்து தக்காளி எடுத்துக்கணும். 5 தக்காளி எடுத்து 5 தக்காளி வந்து மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் மாதிரி நல்லா ஃபுல்லாக அரைச்சிக்கிட்டு அதை வந்து ஊற்றிக்கிடணும். இந்த ரெண்டையும் நல்லா கிண்டிட்டு தக்காளி வெங்காயத்தை ஃபுல்லாக நல்லா கிண்டிக்கிட்டு ஒரு பதத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஒரு பதத்துக்கு வர வரைக்கும் விட்டுட்டு ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு மசாலா போட்டுக்கணும். 2 டீஸ்பூன் வந்து மசாலா பொடி, அதாவது வீட்டில் அரைச்ச மசாலா இல்லை கடையில் வாங்கின மசாலா பொடி ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டு அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேயே 3 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு அதை வந்து தோல் உரிச்சிட்டு அதை நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. மசிக்கிறது வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. அதனால் கைட்டே ஃபுல்லாக நச்சு இது பண்ணிவிட்டு அதையும் நல்லா அதோட வெங்காயம் தக்காளியோடு போட்டு ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா அதுக்கேற்றாப்புல, இல்லை குழம்பா வேணும்னா அதுக்கேற்றாப்புல தண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி விடுற வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா மசாலா ஸ்மெல் போன வரைக்கும் உங்களுக்கு எந்த பதத்துக்கு தேவையோ அந்த பதத்துக்கு இது பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்தோடனே நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு இறக்கினா செம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அப்புறம் இட்லி பூரி ஏதாவது ஒன்று, அதாவது சப்பாத்தி பூரி ஏதாவது எடுத்து வச்சு இந்த கிரேவியை வந்து ஊற்றி சாப்பிடுங்க. இதே மாதிரி இந்த சேனலில் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.